ஆணினமும் பெண்ணினமும் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்ட இந்த உலகில் பல நூற்றாண்டுகளாக மறைக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் கிடந்த மற்றொரு இனம் மூன்றாம் பாலினம். ஆம், திருநங்கைகள் எனப்படும் மூன்றாம் பாலினம் சமகால நூற்றாண்டில் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவும் சம உரிமையை பெற்றுக்கொள்ளவும் போராடிக் கொண்டிருக்கிறது. இந்த போராட்டத்தின் முதல் வெற்றியாக இவர்களுக்கு பெருமை சேர்க்கும் அடையாளமாக இந்தியாவின் முதல் திருநங்கை சப் இன்ஸ்பெக்டராக தேர்வாகியுள்ள ரித்திகா யாஷினியை ஃபீனிக்ஸ் பெண்களில் அறிமுகம் செய்வதில் பெருமை கொள்கிறோம். வணக்கம், என்னோட பேர் ரித்திகா யாஷினி. இந்தியாவிலே முதல் முறையாக காவல் உதவியாளர் பணிக்கு நான் நியமிக்கப்பட்டிருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட பிறந்த ஊர் வந்து சேலம். நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே சேலத்தில் தான். +2 வரைக்கும் சேலத்தில் தான் படித்தேன். எனக்கு சின்ன வயசுலேருந்தே என்னோட ஹேபிட்ஸ் பார்த்திங்கன்னா லைக் அ கேர்ள் மாதிரி தான் இருந்தது. பட் என்னோடய ஜெண்டர் ஐடென்டிட்டி நான் எப்போ பண்ணேன்னா வந்து எனக்கு மெச்சூரிட்டி ஆனதுக்கப்புறம் தான். அப்போ எனக்கு வந்து ஒரு 16 இயர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஏஜில் தான் வந்துட்டு எனக்கு வந்து என்னோட ஜெண்டர் என்னங்கிறது நான் அப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் நான் என்னை உணர்றேன். நான் வந்து ஒரு முழு பெண்ணாக என்னை உணரக்கூடிய தருணம் அந்த தருணம் தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் என்னோடய படிப்பு இருந்தது. ப்ளஸ் அதுக்கு மத்தியில் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸு கூட இந்த கிண்டல் கேலி எல்லாமே இருந்தது. இது பொதுவாகவே எல்லா திருநங்கைகளுக்கும் இருக்கக்கூடிய வலிகள் வேதனைகள் தான். ஸோ அந்த வகையில் அது நானும் அனுபவிச்சு தான் வந்திருக்கேன். தென் அப்படி ஒரு குழப்பமான சூழ்நிலை தான் அந்த +2 படித்து முடித்தேன். +2 படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ணேன், BCA. ஸ்டடீஸை கண்டினியூ பண்ணக்குள்ளே தான் தென் ஃபைனல் இயராக படிக்கக்குள்ளே தான் என்னால் ஒரு கட்டத்துக்கு மேலே என் வீட்டில் சொல்லாமல் இருக்க முடியல. ஒரு சொல்ல வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்தது. ஏன்னா இனிமேல் வந்து என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வாழணுன்னா நான் உண்மையை சொல்லி தான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் வந்துச்சு. ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய அம்மாக்கிட்ட நான் சொன்னேன், என்னோடய அம்மாக்கிட்டையும் அப்பாக்கிட்டையும். தென் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்லக்குள்ள அவங்களால அதை ஏற்றுக்க முடியல, அவங்களால அதை ஜீர்ணிக்கவே முடியல. ரொம்ப வருத்தப்பட்டாங்க, ரொம்ப அழுதாங்க. இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் சொன்னாங்க. பட் என்னால் அதை ஏற்றுக்க முடியல. தென் அதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இந்த அஸ்ட்ராலஜர் பார்த்து இந்த பூஜை பரிகாரம் இந்த மாதிரி செய்ய ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்க. தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெடிக்கல் டெஸ்ட்டு, அந்த மென்டல் கவுன்சிலிங் இந்த மாதிரிலாம் நிறைய கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது மட்டும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 4-5 சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் கன்சல்ட் பண்ணியிருப்போம். தென் அந்த ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சதுக்கப்புறம் கூட வந்து என்னோடய பேரண்ட்ஸால் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இல்லை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க. பட் ஒரு சுச்சுவேஷனுக்கு அப்புறம் என்னால் என் வீட்டில் எனக்கு ஃப்ரீடமாக இருக்க முடியல. ஏன்னா என்னோடய லைஃப் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நான் விரும்பின மாதிரி வாழ்க்கை வாழணுன்னா நிச்சயமாக அது வந்து சென்னை வந்தால் மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துச்சு. தென் அந்த சுச்சுவேஷனில் தான் வந்து சென்னையில் வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட் கிடச்சி அவங்க மூலமாக நான் சென்னைக்கு வந்தேன். வீட்டில் வந்து அப்போ 2011 நான் காலேஜ் முடிச்சதும் வீட்டில் யாருக்கும் சொல்லாமல் நான் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். தென் சென்னைக்கு கிளம்பி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தோம். தென் ஒரு சுச்சுவேஷனில் அந்த வீடு காலி பண்ண சொல்லக்குள்ள ஒரு சுச்சுவேஷனில் வேறு வழி இல்லாமல் ஒரு நாள் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்லாம் படுத்து தூங்கியிருக்கோம். அப்படி ஒரு நிலமை வந்தது இந்த சென்னை வந்ததுக்கப்புறம். சென்னை வந்ததுக்கு ஜாப் இல்லாமல், இந்த வீடு இல்லாமல், ஃபினான்ஸ் சப்போர்ட் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த மாதிரி கஷ்டங்கள்லாம் கடந்து தான் இன்றைக்கி வந்திருக்கும். முன்னே கம்பேர் பண்ணக்கூட இப்போ பார்த்தோன்னா வந்து ஓரளவுக்கு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் பற்றி அவேர்னஸ் வந்திருக்கு. ஆனால் அது பத்தாது, இன்னும் நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் வேணும். ஃபஸ்ட்டு மூல காரணம் என்னங்கிறத யோசிக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்க பேரண்ட்ஸ் சப்போர்ட்டிங் கிடையாது, தென் இந்த சொசைட்டி சப்போர்ட்டிங் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் வந்து அவங்க வீட்டை விட்டு வெளியே வந்து திருநங்கைகள் கம்யூனிட்டியோட லிங்க் ஆகுறாங்க. ஸோ அப்படி லிங்க் பண்ணக்குள்ள தான் அவங்களோட தொழில் முறைகளை வந்து அவங்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால அந்த சமூகத்தோட பார்வை வந்து பெரும்பாலும் ஒரு தவறான பார்வையாக இருக்குது. அதுக்கான மூல காரணம் என்னங்கிறது யாரும் பேசிக்காக புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஃபினான்ஸில் எந்த ஒரு சப்போர்ட் கிடையாது. ப்ளஸ் வந்து ஜாப் கொடுக்கறதுக்கும் யாரும் அதிகபட்சத்தில் முன் வர்றது கிடையாது. தென் பார்த்திங்கன்னா இன்னொன்று வீடு கொடுக்கறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா வீடு கிடைக்கிறது இன்ன வரைக்கும் நிறைய திருநங்கைகள் வீடு கிடைக்காம நிறைய இடங்களில் இப்போ தவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா நானும் நிறைய இடத்துல வீடு கேட்டு தேடி போயிருக்கேன். வீடு கொடுக்கறது அதிகமாக யாரும் முன் வரதில்லை. அப்படியே வீடு கொடுக்க முன் வந்தாலும் அதிகமான வாடகை, அதிகமான அட்வான்ஸ் கேட்குறாங்க. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் திருநங்கைகள் இருக்குது. இந்த 4 வருஷத்தில் நான் சென்னை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்குமே வந்து ஒரு 6-7-8 வீடு மாற்றிருக்கோம். ஏன்னா பர்மனெண்ட்டாக எந்த ஒரு இடத்துலையும் யாரும் வீடு தங்க முடியறதில்லை. அப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் இப்போ வரைக்கும் நிலவிட்டுருக்கு. அந்த இன்னொன்று பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேட்டு நிறைய இடங்களில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். தமிழ் PPO, சாஃப்ட்வேர் லைனில் நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அப்படி ட்ரை பண்ணக்குள்ளே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அவங்க வந்து இன்டர்வியூலாம் முடிச்சதுக்கப்புறமேட்டு என்னோடய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒன்று வரும் இல்லையா, அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கேட்பாங்க, என்னது நீங்கள் இப்படி வந்திருக்கீங்க, உங்களோட சர்டிஃபிகேட்லாம் மெயின் நேம் இருக்குது அப்படின்னு. ஸோ அப்போ தான் என்னோட ஜெண்டர் சொல்ல வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஐடென்டிட்டி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும்.
சென்ஸ் அப்படி சொன்னதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே நாங்கள் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஒரே வாரத்தில் முடிச்சிருவாங்க. தென் நம்ம அதுக்காக நம்ம கால்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் கடைசி வரைக்கும் கால் வராது. ஸோ இப்படி ஒரு சூழ்நிலை தான் இன்னமும் நிறைய இடங்களில் நிலவிட்டு வருது. திருநங்கைகள், திருநம்பிகள், இது டிரான்ஸ்ஜெண்டர்ஸ், இவங்களுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து எந்த சட்டத்தில் இன்னும் கொடுக்கல. ஆனால் ரெக்கமெண்டேஷன்ஸ் தான் இருக்குது. அதை வச்சு the state government should give some reservations to them. நிறைய திருநங்கைகள் அவர்கள் திருநங்கைகள் என்று சொல்வதற்கே மிகவும் வெட்கப்படுகிறார்கள், அச்சப்படுகிறார்கள். இந்த மாதிரி துணிந்து சொல்கின்ற பெண்களுக்கும் ஆண்களுக்கும் அவர்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் வந்து எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அவர்களுடைய ஒரிஜினல் பெயரில் தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, முதலில் ஒரு நீதிமன்றத்தை அணுகி, முதலில் அவர்கள் நீதிமன்றத்தை அணுகினாலும் பரவாயில்லை, இல்லை என்றால் அவர்களுடைய ஸ்கூல் அத்தாரிட்டிஸ் அண்ட் காலேஜ் அத்தாரிட்டிஸை அணுகி இந்த மாதிரி என்னுடைய பெயர் மாற்றம் செய்யப்படும். முதல் கெசட் பப்ளிகேஷன் செய்ய வேண்டும். கெசட்டில் அவர்கள் பெயரை மாற்றிய பிறகு அதை வைத்து அவர்கள் இந்த அத்தாரிட்டிஸ், ஸ்கூல் ஆர் காலேஜ் அத்தாரிட்டிஸை அணுகி அந்த பெயரை மாற்றம் செய்ய வேண்டும். அந்த மாதிரி பெயர் மாற்றம் செய்ய அவர்களால் இயலவில்லை அல்லது ஏதாவது ஒரு தடை அல்லது தடங்கள் ஏற்படுகின்றால் அந்த சமயத்தில் அவர்கள் ரிஜெக்ஷன் ஆர்டரை எடுத்துக்கொண்டு வந்து நீதிமன்றத்தை அணுகி ரிட் மனு தாக்கல் செய்து அவர்களுடைய பெயரை மாற்றித் தருவதற்கு வழிவகை செய்து கொள்ளலாம். இதை வைத்து இந்த உத்தரவை பெற்று, நீதிமன்ற உத்தரவை பெற்ற பின் அவர்கள் ஸ்கூல் ஆர் காலேஜ் அத்தாரிட்டிஸ் அவர்களுடைய பெயரை மாற்றித் தருவார்கள்.